ஹல்லேலூயா. யாரை உயர்த்த வந்திருக்கிறோம்? ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்திலே பலப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிக பரிசுத்தம் உள்ளவர்களாய் உருவாக்க வேண்டிய நாட்கள் இவைகளாகவே நம்மை நாம் அப்படி அர்ப்பணித்த ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். நிச்சயமாக தம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை தேறுதல் அடைய செய்வார். வேதத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். என்ன? ஒரு ரூபம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தாராம். மகா அழகுடையவர், நல்ல உயரமானவர். எல்லா ஜனங்களுக்குள்ளும் எல்லா ஆண்களுக்குள்ளும் இவரை போல உயரமானவர்கள் இல்லை என்று வேதத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு அழகும் சௌந்தரியமும் உடைய ஒரு வாலிபன் இருந்தாராம். இந்த வாலிபன் தகப்பனுக்கு எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்து இருந்தார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு முறை என்ன நடந்தது? தகப்பனுடைய கழுதை குட்டிகள் காணாமல் போய்விட்டது. உடனே தகப்பன் என்ன செய்தார்? இந்த மகனை அழைத்து, மகனே, நீயும் ஒரு வேலைக்காரனை அழைத்து கொண்டு போ, அந்த கழுதை குட்டிகள் அகப்படுகிறதா என்று சொல்லி தேடிக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார். உடனேயே தன்னுடைய தகப்பனுடைய சொல் கேட்டு இந்த வாலிபனும் புறப்படுகிறார். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் அப்படி இருக்கிறதில்லை. அவர்களுக்கு ஒன்று காணாமல் போனால் வேண்டுமானால் தேடுவார்கள். தகப்பனோ அல்லது தாயோ ஒரு காரியத்தை சொல்லும்போது கேட்கிறதில்லை. இந்த வாலிபன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். இவர் எங்கும் சுற்றி திரிகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன? எப்ராயிம் மலைகள் எல்லாவற்றையும் தாண்டி பார்த்திருக்கிறார். ஆனால் அந்த கழுதைகள் அகப்படவில்லை. அதற்கு பிறகு 4 நாடுகளை கடந்திருக்கிறார். 4 நாடுகளும் என்னென்ன நாடுகள் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4 நாடுகளை இவர்கள் கடந்திருக்கிறார்கள். ஆனாலும் கழுதைகள் அகப்படவில்லை. கடைசியாக ஒரு நாட்டிலே வந்து சேர்ந்தபோது இந்த சவுல் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், இதற்கு பிறகு நாம் கழுதைகளை தேடி போகிற வேளையிலே அப்பா ஒருவேளை நம்மை குறித்த கவலையிலே இருப்பாராகவே நாம் திரும்ப சென்று விடலாம் என்று சொல்லி வேலைக்காரனிடத்திலே ஒப்பீனியன் கேட்கிறார். நம்ம திரும்ப போயிடலாமா என்று சொல்லி கேட்டபோது வேலைக்காரன் அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன? இந்த நாட்டிலே தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே போய் நாம் கேட்போமானால் அவர் நமக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லுகிறார். இத்தனை நாடுகளை கடந்து வந்தபோது வேலைக்காரனுக்கு அது தோன்றவில்லை. இத்தனை பிரயாசத்தை எடுத்த போது வேலைக்காரனுக்கு அது தென்படவில்லை. பல பிரயாசத்திற்கு பிறகு இந்த வேலைக்காரனிடத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் கழுதை குட்டிக்காக தான் அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போகிறார்கள். ஆனால் அங்கேயோ காத்திருந்தது ஒரு மகா பெரிய மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மேலான தீர்மானத்தோடு கூட தான் கழுதை குட்டிகள் தொலைகிறதற்கு ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். இவரை இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவரோ வெறும் கழுதைகளை தேடி போனவர். இன்றைக்கு நாமும் கூட இந்த ஆண்டு முழுவதும் பல கழுதை குட்டிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அகப்படவே இல்லை. அகப்பட்டுச்சா? நிறைய அகப்படவே இல்லை. இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். அந்த கழுதை குட்டிகள் ஒருவேளை நம்முடைய வெல்த்தி லைஃபுக்காக இருக்கலாம், நம்முடைய வாழ்வு ஆதாரத்தை உயர்த்துகிற கழுதை குட்டிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையோடு கூட எனக்கு இன்றைக்கு கிடைத்துவிடும், இந்த இடத்துல எனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி எக்ஸ்டர்னல் சோர்சஸை நம்பி நாம் கழுதை குட்டிகளுக்கு பின்னாலே போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு ஆண்டவர் உங்களுக்கு தருகிறது மாத்திரமல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாக அது அமையும் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில்
நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹalleluya. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என் ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஹalleluya. ஹalleluya. நான் போன ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியிலிருந்து நாங்கள் வந்து கொண்டிருந்த போது ஒரு காரில் பின்னால் ஒரு வாக்கியம் எழுதியிருந்ததை வாசித்தேன். என்ன? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லி. அப்படின்னா என்ன? தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க தந்தாதான் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன? ஆண்டவருடைய நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹalleluya. மனுஷர்கள் தீமையை தான் செய்வாங்க, மனுஷர்கள் தருகிறதுல தீமை இருக்கும், ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கிறதுல சமாதானம் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. உங்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற மாதிரி முடிவை என் ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது. வேதத்தில் எசேக்கியா என்று சொல்லுகிற ஒரு ராஜா, அவர் வியாதிப்பட்ட போது அவர் கலங்கி அழுகிறார். ஆண்டவரை பார்த்து ரா முழுவதும் அழுகிறார். என்ன என்று அழுகிறார்? இந்த இரவோடு என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி அவர் தன்னுடைய எலும்புகள் எல்லாம் முறிந்து போகும் என்று சொல்லி கலங்கி அழுகிற அந்த வேத பாடம் முழுவதையும் நம்ம வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட முடிவடைய பண்ணுவீர், என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று கேள்விகளோடு கூட நம்முடைய அடையாளங்களை பார்க்கும்போது, நம்மை சூழ இருக்கிற ரிசோர்ஸஸை பார்க்கும்போது முடிந்து விட்டது என்கிற நிலையிலே நாம் நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹalleluya. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹalleluya. ஆகவே இன்று முதல் நீங்கள் மாறி மாறி சொல்ல தொடங்குங்க, என்னுடைய வாழ்க்கையிலே நல்லவைகளை செய்கிற தேவன் எனக்கு உண்டு. ஹalleluya. ஒருவேளை கேடு நடந்திருக்கலாம், தீமைகள் நாம் அனுபவித்திருக்கலாம், இந்த ஆண்டிலே பல விஷயங்களிலே பள்ளங்களை நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என் தேவன் நன்மையானவைகளை உங்களுக்கு அருளுவார். ஹalleluya. இந்த அதிகாரத்தை நான் குறித்து விட்டேன். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும் போது தான் இன்றையுடைய தேதியும் இந்த அதிகாரத்தோட மேட்ச் ஆனதை நான் பார்த்தேன். 29ஆம் தேதி இல்லையா இன்னைக்கு? எரேமியா 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிறையிருப்பை விட்டு திரும்பின போது என்று சொல்லப்பட்டிருக்கும். அவங்க திரும்பின போது தான் ஆண்டவரால் அவங்க மேலே ஒரு நல்ல முடிவை கொண்டு வருகிறதற்கு முடிந்தது. நிறைய நேரங்களில் நாம் திரும்புகிறதற்கான முயற்சிகள் எடுக்கிறதில்ல. நம் வேதத்திலே வாசித்தோமானா, ஆசா என்று சொல்லுகிற ராஜா சில திருத்தங்களை செய்த பிறகு நன்மையை அனுபவித்தவர். நம்ம 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏன் உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று சொல்லப்பட்டது என்றால், அதற்கு முன் அதிகாரத்தில் இந்த ஆசா ஒரு நல்ல காரியம் செய்தார். என்ன செய்தார்னா, 14ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 நாளாகவும் 14, 2, 3. அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தான். ஹalleluya. இவர் என்ன செய்தார்? ஆசா ராஜா ஆன உடனேயே ஆண்டுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். வழக்கமாக உயர் அந்தஸ்தில் போனது உடனே நன்மையும் செம்மையும் செய்கிறது என்பது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. தவறுகள் செய்கிறது ரொம்ப எளிது. ஆனால் உயர் பதவிகளில் நன்மை செய்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் இந்த ஆசா உயர் பதவிக்கு உயர்ந்த பிறகு அவர் செய்த நல்ல காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறபடி தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தினார். ஹalleluya.
ஹalleluya. ஆகவே அவருடைய வாழ்நாளிலே அவர் ஆண்ட நாட்கள் முழுவதும் நாடு அமெரிக்கையாயிருந்தது. ஹalleluya. நாடு எப்படி இருந்துச்சு? அமெரிக்கையாயிருந்த, அமைதியா இருந்தது. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அமைதி இல்லையா? நம்முடைய குடும்பத்துல சமாதானம் இல்லையா? நம்முடைய குடும்பத்துல மகா அமளி உண்டாயிருக்கிறதா? மகா அமளினா கன்ஃபியூஷன்ஸ். என்ன பேசினாலும் பிரச்சனை வருது, என்ன யோசித்தாலும் சண்டை வருது. நம்ம பேசாம வாயை மூடிட்டு இருந்துடலாமா அப்படின்ற நிலைக்கு சில நேரங்கள்ல நாம தள்ளப்படுகிற நிலை உருவாகிறதா? அதற்கு காரணம் என்னவான் தெரியுமா? 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. வாசிப்போமா? 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தரோடு நாங்க இருக்கிறோமா? இல்லை, நான் கர்த்தரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி கொஞ்சம் தனியாகவே என்னுடைய காரியங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேனா? ஒருவேளை நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆசா ஆண்டவரோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவருடைய நாட்கள் முழுவதும் யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லி அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போது ஆரம்பமும் அவருக்கு அமெரிக்கையா இருந்தது, முடிவும் எப்படி இருந்தது? அமெரிக்கையா இருந்தது. இந்த ஆண்டில் நியூ இயர் நல்லா இருந்துச்சா? எல்லாருக்குமே நல்லா இருந்ததா? அமெரிக்கான நாளாக தொடங்குச்சது இல்லையா? அப்போ முடிவும் நமக்கு எப்படி தான் அமையும்? சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமெரிக்கையாக தான் நிறைய பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 டேஸில் எப்படி சால்வ் ஆகும்? இன்னும் 3 நாள் தானே இருக்குது. எப்படி அமெரிக்கை உண்டாகும்? எப்படி அமைதி உண்டாகும்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இதுவரைக்கும் வழிவிலகி போயிருக்கேன், ஆனால் இனி இருக்கிற இந்த 3 நாளாவது என்னுடைய நாட்கள் அமெரிக்கையாய் முடிவு பெறுகிறதற்கு நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் நாம எடுக்க போற தீர்மானம். வசனங்களை தன்னுடைய உயிரை போல கருதிய ஒரு மனுஷனை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். தன்னுடைய உயிரை போல கருதிய ஒரு மனுஷன், ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா யாரா இருக்கும்னு? வேதத்தில் அந்த மனுஷன் ஆண்டவரை வார்த்தையாக சொல்லுகிறார். அப்போ உயிராக தானே மாறி இருக்கணும் இல்லையா? ஆண்டவரை வார்த்தையாக கருதிய யோவான் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு பிடித்த சீஷன். இந்த யோவான் அவர் சொல்லும்போது அவர் எப்படி தன்னை அடையாளம் காட்டி சொல்லுகிறார்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தன்னை குறித்த ஒரு அடையாளத்தை அவர் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அவருடைய இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. உங்கள் சகோதரன். ஹல்லேலூயா. யாருக்கு சகோதரன்? நம்ம எல்லாருக்கும் சகோதரன். ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சகோதரனும், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளனுமாய் இருக்கிற நான் என்று சொல்லுகிறார். அப்போ நாம அவருக்கு சகோதர சகோதரிகளா இருப்போமே, ஆனால் நாமும் இந்த வசனத்துக்கு உரியவர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ இதுல 2 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ராஜ்யத்திற்கு உடன் பங்காளின்னு சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வேற 2 காரியங்கள் முக்கியமா அங்க அடிகோட்டு நான் காட்ட விரும்புகிறேன். என்ன? வருகிற உபத்திரவத்திற்கு உடன் பங்காளி, அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற உபத்திரவத்திற்கு ஆண்டவர் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக, அதுதான் மகா அமளி நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கே. கழுதை குட்டியை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் உபத்திரவம். உபத்திரவத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற நாம் அதற்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா
சொல்லுங்களேன். ஹalleluya. பத்மதீவிலே இருந்த இந்த யோவானுக்கு ஆண்டவர் அனுமதித்தது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே அதிலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. உபத்திரவத்திற்கு உடன் பங்காளி. சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 119 அதிகாரம் 71 வசனத்தில் இப்படி வாசிப்போம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுகளில் இந்த ஆண்டு முழுவதும் மாதங்கள் ஒவ்வொன்றும் கடந்து போக போக பல உபத்திரவங்களை நம்ம அனுபவித்திருக்கிறோம். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் எனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் ஆண்டுடைய பிரமாணங்களை இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாய் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அதன் நிமித்தமாய் நான் கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இன்றைக்கு அவைகளை நான் பட்டியலிட்டு அதன் நிமித்தம் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே கர்த்தருடைய தீர்மானங்கள் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. பரிசுத்தவானாகிய யோபு சொல்லும்போது அவர் சொல்லுவார், யோபு 14:14 எப்பொழுது மாறுதல் வரும், எப்போ என்னுடைய வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் என்று கேட்பார். இன்னைக்கு நாம கேட்கிற காரியமும் அதுதான். அட்லீஸ்ட் நியூ இயர்லையாவது, இனி வருகிற வருஷத்துலையாவது மாற்றம் வருமா, என்னுடைய குடும்பத்தில் மாறுதல்கள் ஏற்படுமா என்கிற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில எழுவது உண்டு. அது போலதான் இந்த பரிசுத்தவானும் கேட்கிறார். வாசிப்போம். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று பரிசுத்தவான் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்தின் காலத்திலே நீங்க காத்திருக்கிறது என்ன? எனக்கு எப்போ மாறுதல் வரும்? ஹல்லேலூயா. கேட்குறீங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு முடிவு வரும், எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு சமாதானம் ஏற்படும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நினைவுகள் உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிற நினைவுகள் தான். ஹல்லேலூயா. இந்த யோபுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் சமாதானத்தின் காரணராய் இறங்கி வந்தார். அவருக்கு வெகுகாலம் உபத்திரவம் இருந்தது. பல ஆண்டுகள் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஆண்டவர் அவரை. ஆனாலும் அந்த பாடுகளுக்கு மத்தியில் இந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவாரா இல்லையா? சொல்லுங்களேன். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த காலத்து பாடுகள் எதற்காகவா? ரோமர் 8 அதிகாரம் 18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்காக. ஹல்லேலூயா. இனிமேல் நமக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கு. அந்த மகிமைக்காக இந்த காலத்து பாடுகளை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. லூக்கா 8 அதிகாரம் 15 விதை விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதுல நல்ல நிலத்தில் விழுகிற விதைகள் பலன் அளித்தது. எப்போ அந்த வசனங்களை இருதயத்திலே காத்து பொறுமையோடு கூட பலன் அளித்தது. ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போது பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களுக்கு தான் அது பலனை கொடுக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இம்மீடியட்டாக நமக்கு அப்படியே ஆசீர்வாதங்கள் பொழிந்துடுமா? இல்லை. உபத்திரவங்களுக்கு பிறகு நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பலனை பெருக செய்வார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு வந்த உபத்திரவங்களுக்காக என் ஆண்டவருக்கு நான் கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டுகள் எனக்கு நிறைய போராட்டங்கள் வந்திருக்கு, நிறைய உபத்திரவங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த உபத்திரவங்கள் என்னை ஆண்டவரை கிட்டி சேர செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆகவே தான் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது இன்னும் தேவை உம்முடைய கிருபை ஆண்டவரே என்று சொல்ல பாடலோடு கூட ஆரம்பித்தோம். பாடுவோமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லுங்களேன். இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே.
சகோதரன் என்ன சொன்னார்? உபத்திரவத்திற்கு உடன் பங்காளி. அடுத்தது எதுக்கு? பொறுமைக்கு உடன் பங்காளி. நாம் எல்லாரும் பொறுமைக்கு, ஆண்டவருடைய பொறுமைக்கு ஏற்ற உடன் பங்காளிகள் தானா? யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம் என்றால் நாம் நிச்சயமாக பாக்கியவான்கள். வாசிப்போமா? யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யாருடைய வாழ்க்கையில? பரிசுத்தவானாகிய யோபுடைய வாழ்க்கையில். அப்போ நிச்சயமாகவே என்னுடைய செயலிலே என்னுடைய முடிவையும் நிச்சயமாக என் ஆண்டவர் நான் எதிர்பார்க்கும் முடிவாக, சமாதானத்தில் முடிவாக அருளுவார் என்று ஏன் பொறுமை நமக்கு இல்லாது போகிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே நான் பொறுமையாக காத்திருப்பேன் அப்பா, உங்களுடைய வேளை வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். பரிசுத்தவானாகிய ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 6:15 அவன் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பொறுமையாய் காத்திருப்பவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் பெறுவார்கள். நம்பிக்கை இருக்கா எல்லாருக்குமே? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு இன்னும் ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட முடிவு போல ஆபிரகாம் இறுதி காலங்களில், கடைசி நாட்களில் எப்படி வாழ்ந்தாராம்? பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூடாரங்களிலே குடியிருந்தாராம். அதை நாம எபிரேயர் 11:9 வாசிக்க முடியும். பிள்ளைகளோடும் ஒரு பிள்ளை கூட பிறக்குங்கிறதுக்கான அடையாளம் இல்லாம இருந்த மனுஷன் இவர். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்பதை உறுதியாய் நம்பிக்கையோடு கூட விசுவாசித்து காத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படி காத்திருந்தவர் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க காத்திருக்கிற காத்திருப்பு வீண் போகாது. எத்தனை பேர் அதை நம்ப முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய பொறுமை, என் ஆண்டவருடைய பொறுமையை நான் எனக்குள்ளே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், அதற்கு நான் உடன் பங்காளியாக மாறுகிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். வேதத்தில் வாலிப சகோதரியாகிய ரூத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, ரூத்துடைய மாமியார் அந்த ரூத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். என்ன? அந்த மனுஷன் நிச்சயமா உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வான், அந்த மனுஷன் செய்யற வரைக்கும் நீ காத்திரு. ஹல்லேலூயா. அவன் நிச்சயமா உனக்கு நன்மை செய்வான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவனிடத்துல இருந்து நன்மை பிறக்கிற வரைக்கும் நீ பொறுமையாய் காத்திருது. அதை தான் ரூத் 3:18 நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். ரூத் 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது போவாஸ். இந்த போவாஸ் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருக்கு இணையாக, நாம் ஆண்டவருக்கு நிழலாக எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய காரியங்களை முடிக்கும் முன் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த மனுஷனாகிய போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும்போது, நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி 3:11 அவர் சொல்லுகிறதை வாசிக்கலாம். வாசிப்போம். 3:11. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் ஆண்டவர் செய்வேன் என்று உங்களுக்கு அதிகாரபூர்வமாய் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். காரணம், அவர் உங்களை குணசாலிகளாய் கண்டிருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன குறித்திருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுங்கப்பா என்று காத்திருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளியாயிருங்கள். இவைகளின் அடையாளம் என்னன்னு தெரியுமா? நாம சொன்னோமே, உபத்திரவத்திற்கு உடன் பங்காளி,
அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளி. எப்போ நம்ம உபத்திரவத்தை பொறுமையோடு கூட சகிக்க முடியும்னு தெரியுமா? நாம் வாசிக்க கேட்ட ஆதார வசனம் இருக்கிற அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறது தான் அதற்கான அடையாளம். ஹல்லேலூயா. என்ன அடையாளம்? முழு இருதயத்தோடும் கூட தேவனை தேடுவது. முழு இருதயம் யாரை தேடுகிறது? என்னை கொஞ்சம் நம்ம குவெஸ்டின் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய முழு இருதயமும் ஆண்டவரை தான் தேடுகிறதா, அல்லது முழு இருதயத்தில் பாதி உலகத்தை நோக்கி பார்க்கிறதா என்று இன்றைக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி இது. நம் வேதத்திலே யூதர்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. என்ன? 2 நாளாம் 15 3, 4 ஆகிய வசனங்கள்ல, மெய் தேவன் இல்லை, ஆசாரியன் இல்லை, அங்கே வேதம் இல்லை. ஆனால் ஆண்டவரை அவர்கள் தேடின போது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பட்டாராம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே வெகு நாளாய் மெய்தேவன் இல்லை, வேதம் இல்லை, வேதத்தை போதிக்கிற வேத பாரகன் இல்லை, ஆசாரியனை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதானால் இந்த நாளிலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முழு இருதயம் ஆண்டவரிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் பார்ஷியலாக உலகத்திற்காக, பார்ஷியலாக மற்றவங்க பார்வைக்காக ஆண்டவரிடத்தில் அப்படி இருந்தோமானா நிச்சயமாக நாம் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சமாதானத்தின் முடிவை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வாசிப்போமா? 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. திரும்பின போது அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே திரும்புகிறதற்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீங்கள் அபிஷேகிங்கப்பா என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் என்னாகும் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவங்களுடைய இருதயம் எங்கே இருந்ததுன்னா இறைச்சியில் இருந்தது. எகிப்துக்கு நேராய் அவருடைய இருதயம் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய வாதையை கட்டளையிட்டார். மகா பெரிய வாதையினாலே பலர் அந்த வனாந்திரத்திலே மடிந்து போக அது காரணமாக மாறியது. நாம் அந்த வசனத்தை என்னாகும் 11:33 நம்ம வாசிக்க முடியும். அதற்கு காரணத்தை அப்போஸ்தலர் 7:39 வாசிக்க முடியும். தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினவர்கள் அவர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய முழு இருதயத்தில் யார் இல்லை? ஆண்டவர் இல்லை. இவ்வளோ நாள் வழி நடத்தி வந்தாரே ஆண்டவர், அவரை மறந்துட்டாங்க, எகிப்துக்கு திரும்பினார்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் எகிப்துக்கு நேராக திரும்ப போகுதா, அல்லது நம்முடைய இருதயங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்ப போகுதா? இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானா நாம் எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தின் முடிவு நமக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர்கள் இருதயங்கள் எகிப்துக்கு திரும்பினதுனாலே ஆண்டவர் மகா பெரிய வாதைகளால் அந்த வனாந்திரத்திலே அவர்களை வாதித்தார். அநேகம் 1000 பேர் செத்து மடிந்தார்கள். அப்படிப்பட்ட கொடிய நிலை நமக்கு வேண்டாம், நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டாம். இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே, நான் உங்களிடத்துல திரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பரிசுத்தவானாகிய பேதுரு உபதேசித்த போது, ஆண்டுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் பேசின போது அநேகர் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டாங்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் அதிக சந்தோஷமாக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேதுரு பேசின வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை யூனிஃபார்மாக எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கு, இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2:41 வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. 3000 பேர் கர்த்தரிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு இங்கிருக்கிற எத்தனை பேர் கர்த்தரிடத்திலே திரும்ப போகிறீர்கள்? எகிப்தினிடத்திலே திரும்புகிறவர்களாக அல்ல, உலகத்தினிடத்திலே திரும்புகிறவர்களாக அல்ல, கர்த்தரிடத்தில் திரும்புகிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த 3 நாட்களை குறித்து கொள்ளுங்க. இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள், இந்த 3 நாட்களும் கர்த்தருக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த 3 நாட்களும் பரிசுத்தம் நிறைந்த நாட்களாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாறட்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நீங்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தம் தானா? மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் இந்த 3 நாட்களை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் இப்பொழுதே திரும்புங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது? நாளைக்கு இல்லை, அல்லது நாளை மறுநாள் இல்லை, இல்லை நியூ இயர் முடியட்டும் இல்லை, இப்பொழுதே திரும்புங்கள். எப்படி? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். இன்றைக்கே நாம் திரும்பும் போது ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற நல் முடிவை நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட செய்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாக அது அமையும். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஏற்கனவே கன்சீவ் பண்ணிவிட்டார். கன்சீவ்னா ஆல்ரெடி கர்ப்பம் தரித்தாச்சு, அது இன்னும் டெலிவர் ஆகணும். ஹல்லேலூயா. டெலிவர் ஆகிறதற்கு நாம் காத்திருக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. இட் இஸ் ஆல்ரெடி கன்சீவ்ட், ஈல்டிங் இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். உங்களுடைய கரங்களில் இருக்குது. அது எப்படி டெலிவர் ஆக போகுது? நன்மையாக தானா? சமாதானத்துக்கு ஏதுவானதாக தானா? அப்படி என்பது யாருடைய கரங்களில்? நம்முடைய கரங்களில். இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய கரங்களுமே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். இன்னைக்கு அந்த ஆலோசனையை நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ள போகிறோம். என்ன சொன்னாருன்னா, அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி யோனா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கப்பல் ஏறி ஒளிஞ்சு படுத்து தூங்கிட்டு இருக்கார். நல்ல நித்திர, அயர்ந்த நித்திர. தப்பு செஞ்சு கூட சிலர்லாம் அவ்வளோ நித்திர தூங்குவாங்க நல்லா. அப்படி தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மாலுமி தட்டி எழுப்பி சொல்கிறாரு, எழுந்திருந்து என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. உன் தெய்வத்தை கூப்பிடு. எழுந்திருந்து. நீ எதுக்கு தூங்கிட்டு இருக்க? எழும்பி உன் கடவுளை கூப்பிடு. உன்னுடைய சுவாமி நம்மை நினைத்தருள்வாராக என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தான் யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டுகொள், அப்பொழுது உன் சுவாமி நம்முடைய வேண்டுதல்களை நினைத்தருளுவார் என்று யாரோ ஒரு மனுஷன், கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் ஆலோசனை சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தூங்கி கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எழுந்திருந்து உங்களுடைய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக? நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் நமக்கு அருளும்படியாக. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு கழுதை குட்டியாக இருக்க வேண்டாம், ராஜ கிரீடமாக இருக்கட்டும். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் ராஜ கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிற போது கழுதை குட்டியை தேடி தேடி பல ஆண்டுகள் கழித்தாயிற்று. இனி அந்த கழுதை குட்டிகளை தேடி நான் ஓட மாட்டேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த மேலான நோக்கத்திற்கு நேராக என்னுடைய அடி எடுத்து வைக்கிறேன். இந்த 3 நாட்களும் என்னுடைய ஆயத்தத்தின் நாட்கள். ஆண்டவரே, எனக்கு நீங்க கிருபையாய் எனக்கு வைத்திருக்கிற அந்த சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை எனக்கு பெருக செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கன்சீவ்டு பிளெஸ்ஸிங்ஸ் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க அப்பா. என்னுடைய கரங்களை சுத்தமாக்குங்க. இன்னைக்கு யார் யார் ஒப்பு கொடுக்க போறீங்க? இந்த 3 நாட்களும் ஆண்டவரை என்னால் முடிந்த வரை கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால நிற்பேன். ஆண்டவரை நான் பிரைஸ் பண்ணுவேன். ஆண்டவரை நான் துதிப்பேன். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் கண்களை திறந்திருக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். முழங்கால் படியிடும். ஆண்டவரே, இந்த நாட்கள் என்னை பரிசுத்தமாய் நீர் நடத்த வேண்டிய நாட்களாகவே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா.
வேதத்தை அதிகமாய் வாசிப்பேன், அதிகமாய் ஜெபிப்பேன், அதிகமாய் கர்த்தரிடத்துக்கு காத்திருப்பேன், கர்த்தரிடத்துக்கு நான் திரும்புவேன். என்னுடைய இருதயத்தை ஹalleluya முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே நான் திரும்புவேன். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. நாங்கள் முழு இருதயத்தோடு கூட உம்மிடத்திலே திரும்புகிறோம். இன்றைக்கே திரும்புகிறோம் ஆண்டவரே, இப்பொழுதே திரும்புகிறோம். எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.